தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். ஆகாய் 1:8. என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாய் இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இல்லம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டியிருக்கிறது. கடவுளின் இல்லம் அது பாழடைந்து கிடக்கிறது. பாழடைந்த இல்லம் மீண்டும் பராமரிக்கப்பட்டு கட்டி எழுப்பப்படுகிறது. அப்படி கட்டி எழுப்பப்படும் பொழுது ஆண்டவர் அங்கே நிலைத்திருக்கிறார். அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆண்டவர் அங்கே மாட்சியுடன் விளங்குகிறார். பாழடைந்த நிலையில் இருக்கின்ற பொழுது கடவுளின் பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்த இயலாமல் போகிறது. ஆனால் இல்லம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் பொழுது அது இரட்டிப்பான நன்மைத்தனங்களை கொண்டு வருகிறது. இல்லம் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுது அது பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அங்கே ஆண்டவர் மாட்சியுடன் விளங்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய உடல் என்கின்ற ஆண்டவருடைய இல்லம் மீண்டும் அது கட்டி எழுப்பப்படும் என்றால் ஆண்டவர் நம்மிலே மாட்சியுடன் விளங்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவருடைய மாட்சியை நம்மிலே கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்மை சந்திக்கிறவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்மோடு பழகுகிறவர்கள் ஆண்டவரை தங்களின் வாழ்விலே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இல்லமாகிய நம்முடைய உடலாகிய இந்த ஆண்டவருடைய இல்லம் அது ஆசீர்வாதமான ஒன்றாக தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய மாட்சியின் முழுமையிலே நம்மிலே தங்கி நிலை பெறக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் ஆண்டவர் நம் எல்லோரிடமிருந்தும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய இல்லத்தை, என்னுடைய உடலை, உம்முடைய ஆலயமாகி என்னுடைய இல்லத்தை புதுப்பிக்க ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, அப்படி நான் புதுப்பிக்கின்ற பொழுது நீர் மாட்சியோடு விளங்குகிறீர். என்னுடைய உடலுக்குள்ளாக உம்முடைய மாட்சிமை வெளிப்படுகிறது என்பதனை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த நிலைகளெல்லாம் என்னுடைய உடலாகிய உம்முடைய ஆலயத்தை பராமரிப்பதற்கு தடையாக இருக்கிறதோ அனைத்தையும் நீரே ஆசீர்வதிப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.